ஹலோ மக்களே, நான் உங்களில் ஒருவன். எல்லாரும் சேஃபா இருப்பீங்கன்னு நம்புறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இன்னும் நிறைய வீடியோ தொடர்ந்து வரோம். சரி, இன்னைக்கான வீடியோவில் போலாம். என்ன ஃபீலிங்? இன்னைக்கான வீடியோன்னு பார்த்தா டோன்ட் ட்ரஸ்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எப்படி சொல்றான்னு பாத்துறீங்களா? அது தப்பான விஷயத்துல என்ன, இது ஒரு ஃபன்னியான, அது உங்க ஃப்ரெண்ட்ஸை நீங்க ட்ரஸ்ட் பண்றதே. அதை பத்தி நான் பேசுறேன். நம்ம இன்னைக்கு இந்த ரீல்ஸ்ல ரியாக்ஷன் பண்ண போறோம். சரி, இந்த மீம்ஸ், இந்த இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல எல்லாம் வர வீடியோ, இதுல நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம லைஃப்லயே நடக்கும். அவனுங்க பண்ற வேலையில நம்மள மாட்டி விட்டுருவாங்க. வேணும்னு போய் ஏதோ வேலையை பண்ணிட்டு இவனுங்க பண்ற விஷயம் அது நமக்கு பாதிப்பு இருக்கும். அது இவனுங்க பண்ணிட்டு போயிடுவானுங்க. சரி, அது வீடியோல பார்த்தனா உங்களுக்கு அப்போ சரியும் என்னென்ன இருக்குன்ட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. அவன் இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? பாவம் நடி, உங்க கூட அவரை நம்பி வந்தது பிரச்சனையாடா? அப்படி அவர் மேல என்னடா உங்களுக்கு கொலைவரி? உங்க நண்பனா இருந்தாலும் இப்படி மாட்டி விட்டீங்களே. அதுல நீங்க பண்றது பண்ணிட்டு போயிடுவீங்க. அப்புறம் கையில யார் மாட்டுவா வந்து உங்களுக்கும் தெரியும். பாவம் டி, இந்த மாதிரி நடக்கும்ன்றதுனாலே உங்க கூட வெளியே வரவே பயமா இருக்கிறாரே. ஐயோ, டிஷர்ட் போச்சே. இப்ப நீ விழுந்த அவர் டிஷர்ட்டை ஏன்னா கிழிச்சு விட்ட. இப்போ ஆவண்டி, உங்களை நம்பி ஒவ்வொரு டிஷர்ட்டை ஒண்ணு ஒழுங்கா போட்டு வர முடியுதா? சாம்பார் ஆப் எனக்கு இது வேணும்டா உங்களுக்கு. இந்த மாதிரி வேலை நான் மெயினா பாப்பான்னு உட்கார சேரை இழுத்து விடுறது, வேணும்னே தள்ளி விடுறது. ஆனா கர்மா இஸ் பூமராய். நீ பண்ண வேலை உங்களுக்கே வந்துச்சா? நான் மட்டும் எவ்வளவு சேர்ந்து வா உள்ளலான்ட்டு அவரும் உங்களுக்கு கொண்டு கூட்டின்னு போயிட்டாரு. ஆனா நீங்க இந்த மாதிரி பண்ணிடுங்க மக்களே. Dude, I've been trying this entire time. Just not my fault, okay? என்ன ஆப் பண்ற நீ? தூக்கின் பெட்டி என்ன ஆப் பண்ண போற? ஐயோ போச்சே போச்சு, அவ்வளவுதான். முடிச்சு விட்டீங்க போங்க அவரை. அவருக்கா குதிக்கிற மேலே இருக்காருன்னு தெரியுதுல. அப்ப எதுக்கு கதவு திறக்கணும்? ஏதோ அவருக்கு ஏதோ ஆவாம இருந்தா சரி. இது உனக்கு தேவையா? எதுக்கு இந்த வேலை? அவங்க தூங்குறாம நினைச்சு நீங்க அவரு பயப்படுத்தா? இது உங்களுக்கே ரிவிட்டாச்சா? இந்த மாதிரி வேங்கலை பண்ணுவானுங்க. சில பிராங்க் பண்றன்ற பேர்ல வந்து தூங்க மாதிரி தான் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் போது வர கோவம் அவங்க என்ன பண்ண தெரியுமா? அவங்க அந்த டைம்ல போடன்னு பழக்கணும் அவங்க. Next. بجرب بس لازم نفق وايد عشان يطلع صوت كده؟ ايه يعطي دقيق؟ ايه ايه ஒரு பெரிய எக்ஸாம்பிள். கூட இருக்கிறவங்க எதுனா கொடுத்துட்டு அதை பண்ணுறான்னு பண்ணவே பண்ணாதீங்க. அது ஒரு 2 வாட்டி கிராஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல கை வைங்க. சொன்ன வேணும்ட்டு எதோ கொடுத்துருவானுங்க, வேணும்னு பண்ணுவானுங்க. ஆனா அதுல தெரியும், அவனுக்கு நம்மளுக்கே தெரியும் ஒரு டைம் ஏதோ விந்தங்கமா கொடுக்க போறான்லேன்ட்டு. அந்த டைம்ல சரி ஏதோ நம்ம நண்பன் தானே ஏதோ ட்ரை பண்றான்னு அவ்வளோ பண்ணலான்னு பார்த்தாக்கா இவங்க அதுல வச்சு ஊர்னே நம்மள ஒன்று பண்ணுவானுங்க. இதனாலே அவங்களால நம்பவே முடியாது. நம்பாதீங்க. தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க, கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. Next. அடி
எது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வரீங்கன்னு பார்த்தாக்கா என்ன நடுவில் பலியாடாக்குறீங்க. எதுக்கு உங்களுக்கு வேலை? டைம் பாஸ் ஆனாலே டைம் பாஸுக்குன்னே வச்சுக்கிறீங்க. சில பேர் அந்த முறையே வச்சுக்குவாங்க குரூப்பில். நம்மளே நெருக்கதை வச்சுக்கோ, வேணும்ட்டு போட்டு அவங்கள கலாய்க்குவோம், அவங்கள போட்டு அடிக்கிறது எதுனா அவங்களே வேணும்ட்டே பண்ணுவோம். பிரச்சனை இருக்கிறதுக்காகவே ஓட்ட நம்ம குரூப்பில் சில பேர் இங்கேயே இருப்பாங்க. நல்ல விஷயத்துக்கு மட்டும் நம்மள கூட்டின்னு போக மாட்டாங்க. கெட்ட விஷயம்னாலும் ஃபர்ஸ்ட் நல்ல விஷயத்துல கூப்பிடுறாருன்னு தெரியாது. ஆனா கெட்ட விஷயத்துல முதல்ல நம்மள அதுதான் அவங்க வலு கட்டாயம் இழுத்துன்னு போவானுங்க தெரியுமா? அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ. உன்னை நல்லதுல மட்டும் நான் கூப்பிட மாட்டேன், கெட்டதையும் உன்னை இழுத்துன்னு போவான்ட்டு இழுத்துன்னு போவானுங்க. அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. வேணும்ட்டே ஐஜ படம் போது குனியிறது, குனிஞ்சினே இருக்கும்போது அப்படி கீழே உட்காந்துருவாங்க. இல்லைன்னா காலை தூக்கிடுவானுங்க. வேணும்ட்டு அவன் மேலே உட்காரவானுங்க. என்னென்னவோ பண்ணுவாங்கடி. அதெல்லாம் ஸ்கூல்ல இருக்கும் போது நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸ்கூல்ல எவ்வளவோ நடக்கும் இந்த மாதிரியான. அதான் ஒரு காலம். ஒரு பட்ட சைட் ஷாட் பாவண்டா, அவனுக்கு ஒரு பால் போட்டுட்டு தப்பாடா. அவனோட இதுக்கானோ இல்லையோ. இந்த மாயே பசங்க தான் இப்படி பண்றாங்கன்னு பார்த்தா நீங்களும்மா ஏமா இந்த வேலை உனக்கு? அவன் உன்னை நம்பி ஒரு போட்டோ நின்று தப்பாமா? நல்ல ஃப்ரெண்டுடா நீங்க. உங்க பூரா மட்டும் நம்பி எங்கன்னா வந்துட்டீங்கன்னா நான் உயிரான திருப்பி வீட்டுக்கு வந்துடுவேன், நல்லபடியா வந்துடுவேன். இந்த மாதிரி வேணும்னு பண்றீங்களா தெரியாம பண்றீங்களானே தெரியல. சில பேர் பண்ணணும்னு பண்றீங்களா, முன்னாடி பிளான் பண்றீங்களா? பாவம் அவர் எப்படி தெரியுமான்னு கூட தெரியல இந்த வீடியோன்னு. ஆனா இது புதுசா இருக்குடா, புதுசா இருக்கு. தன் எப்படியாலாம் பண்ணணுமோ செய்யணுமோ அவனை நல்லபடியா செய்யுங்க. ரூம் போட்டு யோசிச்சு செஞ்சு விட்டுறீங்க. A ver si va. உன் அதுல இருக்கிற பால் அடினாக்கா நீ எங்க வச்சு எங்க அடிக்கிறேன் இந்த வேலை ஏன் போச்சு. அவரோட நிலைமை யோசிங்க, அவ்வளவுதான். அவர் இதுக்கப்புறம் நீ என்னடா வெளியோட கூப்பிட்டாலே வர மாட்டார். टेक्स्ट का रिप्लाई भी नहीं करता। अबे हेंटाई नहीं। गाइस अनाउंसमेंट, जो भी हेंटाई का मतलब ढूंढेगा उसको मैं दूंगा ये ब्रांड न्यू एयरपोर्ट। जल्दी ढूंढो गाइस, कम ऑन कम ऑन। हेंटाई मतलब वो आपसे प्यार भरा बात कर रही है। तुमने ढूंढा ना हेंटाई का मतलब ये ले एयरपोर्ट। I feel sanguine talking to you. Hey, sanguine का मतलब बोलो। என்னதான் இவனுங்க நம்மளை போட்டு பாடப்படுத்தினாலும் நம்மளை போட்டு அடின்னு அடிச்சாலும் நிறைய டைம்ல அதுக்கு ஈக்குவலா ஹெல்ப் பண்ணே பண்ணுவானுங்க. அதுல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ. நம்ம என்னடா அந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் அது எப்படிடா தெரியுதுன்னு தெரியல. புது வேர்ட்ஸா அனுப்புவாங்க மெசேஜ்ல. அது இப்போ நான் ChatGPT கூகுள் அது இதுன்னு போட்டு கேட்டுருவாங்க.
நான் அப்போல்லாம் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவனை கேட்கறது எங்க நான் வெளியே போகும்போது அவங்க கூட இருக்கும்போது மெசேஜ் பண்ணாக்க அவங்களுக்கு கேட்கறது அவங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுவாங்க இல்லைன்னா அவனுங்களும் அதை தேடுவானுங்க அந்த வேர்டை பற்றி என்னான்ட்டு இல்லை நான் கால் பண்ணி அவங்களுக்கு கேட்டு அவனுங்க வேற அவங்களுக்கு கேட்டு அதை மெசேஜ் பண்ணுறதுக்குள்ள பாதி டைமே முடிஞ்சிடும். அதுக்கு அந்த பொண்ணு தூங்கவே போயிடும். இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி தான். ஆனால் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது. என்னதான் இவங்களோ நம்மளுக்கு டார்ச்சர் பண்ணாலும் ஹெல்ப் பண்ணுறது அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு மேடே பண்ணுவானுங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸுன்றது. தெரியும் மக்களே, இன்னைக்கான வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன். அதே அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணேன். சரி, கமெண்ட்ஸை சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பண்ணி இன்சிடென்ட்ஸில் இருந்தா. இதே மாதிரி இன்னும் வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா சொல்லுங்க, இதே மாதிரி போடுவோம். இன்னும் நிறைய வீடியோஸ் உள்ள இதே மாதிரி வர தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. யாராவது ஃபீல் இருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சிரிக்கிட்டோம், லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. Until then, அடுத்த வீடியோ சந்திப்போம். Bye. Take care மக்களே. Be safe.